ஆ நாம எல்லோரும் சின்ன வயசுல இருந்தே பல படங்கள்லயும் கோவில்கள்லயும் இந்த அர்த்தநாரி உருவத்தை பார்த்திருப்போம். ஆமா, பாதி சிவன் பாதி பார்வதி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. கரெக்ட். நாமளும் அதை அப்படியே நம்பி கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த ஒரு ஒற்றை உருவத்துக்கு பின்னால மனித மனதோட மிகப்பெரிய உளவியல் ரகசியமோ வாழ்வியல் தத்துவமோ ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? நிஜமாவே அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். வணக்கம் கற்கும் ஆர்வமுள்ள நேயரே, எப்பவும் புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆழமான அலசல் இது. இன்னைக்கு நாம பிரபஞ்ச தியான மையம் JOC அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்துல வெளியான ஒரு மிக முக்கியமான காணொளியை தான் அலச போறோம். இதுக்குள்ள பல சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. இந்த ஆழமான தேடல்ல இணையறதுல எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ நீங்க உலகத்துல உள்ள மற்ற கலாச்சாரங்கள் மதங்கள் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஆ என்ன விஷயம்? அங்கெல்லாம் கடவுள் அப்படிங்கிறவர் ஒண்ணு ஆணா இருப்பாரு இல்லனா பெண்ணா இருப்பாரு. ஆனா நம்ம கலாச்சாரத்துல மட்டும் ஏன் இந்த இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கருத்து வந்திருக்கு? இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. இதுக்குள்ள ரொம்பவே ஆழமான ஒரு மனித வாழ்வியல் அறிவியல் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இந்த அலசல்ல உங்க சிந்தனையை தூண்டுற வகையில பல ஆகா தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இந்த தத்துவத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி காணொளியில சொல்லப்படுற அந்த பிரிங்கி முனிவரோட சுவாரஸ்யமான கதையை நம்ம கட்டாயம் பேசியாகணும். ஆமா, அந்த கதையிலிருந்து ஆரம்பிக்கிறதா சரியா இருக்கும். பிரிங்கி முனிவர் அப்படிங்கிறவர் ரொம்பவே தீவிரமான ஒரு சிவபக்தர். அவரோட உலகத்துல சிவன் மட்டும்தான் இருக்காரு. வேற யாருக்கும் எதற்கும் அங்க இடமே இல்ல. சிவனோட மனைவியான பார்வதியை கூட அவர் பெருசா மதிக்க மாட்டார். அதுதான் ஆச்சரியமே. அவர் கைலாயத்துக்கு போனா நேரா சிவனை மட்டும் வணங்குவாரு, ஆசீர்வாதம் வாங்குவாரு. அப்படியே திரும்பி வந்துகிட்டே இருப்பாரு. பக்கத்துல இருக்கிற பார்வதியை அவர் கண்டுக்கவே மாட்டாரு. இது ஒரு கட்டத்துல பார்வதிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. ஆமா, கணவனும் மனைவியும் ஒண்ணுதானே, இவன் என்ன இப்படி ஓரவஞ்சனை பண்றான் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. அதனால அடுத்த முறை அந்த முனிவர் கைலாயத்துக்கு வரும்போது பார்வதி என்ன பண்றாங்கன்னா சிவனோட இடது தொடையில போய் ரொம்ப நெருக்கமா ஒட்டி உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்றான் பாப்போம். ரெண்டு பேரையும் சேர்த்து தானே சுத்தி வரணும் அப்படிங்கறதா உங்களோட எண்ணம். ஆனா முனிவர் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்பவே பிடிவாதக்காரர். தன்னோட பக்தியில் அவர் எவ்வளவு தீவிரமா இருந்தார்னா அவர் ஒரு வண்டா உருமாறினாரு. வண்டா மாறி? ஆமா, வண்டா மாறி சிவன் மற்றும் பார்வதி இருவருக்கும் நடுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளியில புகுந்து சிவனை மட்டும் வட்டம் அடிச்சுட்டு போயிட்டாரு. இது கேட்கறதுக்கு ஒரு நகைச்சுவையான சம்பவமா நமக்கு தோணலாம். ஆனா ஒரு மனிதனுடைய பிடிவாதம் எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத காட்டுற ஒரு குறியீடு இது. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் அந்த பிடிவாதம் மட்டும் கிடையாது. அந்த பிடிவாதத்துக்காக பார்வதி கொடுத்த சாபமும் அதுக்கு பின்னால இருக்கிற நுட்பமான அறிவியலும் தான். கரெக்ட். கோபத்தோட உச்சத்துல இருந்த பார்வதி முனிவரை பார்த்து, உனக்கு சிவன் மட்டும்தானே வேணும், சக்தி வேண்டாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மனித உடம்புல இருக்கிற சத, ரத்தம், தசை இது எல்லாமே சக்திக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது பெண் தன்மைக்கு சொந்தமானது. அது உன்னை விட்டு உடனே நீங்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. அந்த சாபம் கொடுத்த அடுத்த கணமே ஒரு பயங்கரமான மாற்றம் நடக்குது. முனிவரோட உடம்புல இருந்த சதைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு அவர் வெறும் எலும்பு கூடா மாறி நிக்கிறாரு. உடம்புல சதை இல்ல, ரத்தம் இல்ல, கால்கள்ல கொஞ்சம் கூட வலுவில்ல. அவரால சொந்த கால்ல நிக்க கூட முடியல. அப்படியே தள்ளாடி கீழே விழ போறார். அந்த தருணத்துல தான் சிவனே நேர்ல இறங்கி முனிவருக்கு ஒரு 3வது காலை வழங்குறார். அந்த 3வது காலத்தான் ஞானசக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் தெளிவாக்குவோம். அந்த ஞான சக்தி அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது உடம்புல இருக்கிற சாதாரண உடல் பலம் குறையும் போது ஒரு மனிதனை தாங்கி பிடிக்கிற அவனுடைய அதீத அறிவு அல்லது ஞானம் அப்படிங்கறத தான் அந்த 3வது கால் குறிக்குதா? 100க்கு 100 உண்மை. மனிதனுக்கு உடல் பலம், அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் போயிட்டா கூட அவனுடைய தேடலும் ஞானமும் அவனை நிலைநிறுத்தும் அப்படிங்கறத காற்ற ஒரு குறியீடு தான் அது. அருமை. சரி, இதை விட உங்களுக்கு ஒரு வியப்போட்டும் வரலாற்று தகவல் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நேர்களுக்கும் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த எலும்புக்கூடு வடிவத்துல 3வது காலோட பிரிங்கி முனிவர் ரொம்ப காலம் தவம் செஞ்சார் இல்லையா? அந்த இடம் ஒரு மலை. அந்த மலைக்கு பிரிங்கி மலை அப்படின்னு பேர் வந்தது. ஓஹோ.
காலப்போக்குல அந்த பிரிங்கிமலை அப்படிங்கிற வார்த்தை மருவி இன்னைக்கு சென்னையில விமான நிலையம் பக்கத்துல நாம தினமும் பாக்குறோமே பரங்கிமலை அப்படின்னு. ஆஹா, ஆங்கிலத்துல செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்றோமே அதுவா? ஆமா, அதுதான் அந்த இடம். வாவ்! சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற பரங்கிமலைக்கு பின்னால இப்படி ஒரு புராண கதையா? இத கேக்குற நம்ம நேயர்கள் இனிமே அந்த வழியா பயணம் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பா இந்த வண்டாக மாறிய முனிவரோட கதை தான் அவங்க நினைவுக்கு வரும். கண்டிப்பா. எந்த அளவுக்கு ஒரு தொன்மையான கதை நம்முடைய இன்றைய புவியியலோடு கலந்திருக்கு பாருங்க. சரி, இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பயணிக்கலாம். காணொளியில சொல்லப்படுற வார்த்தைகளுக்குள் ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை நோக்கி போவோம். நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. ஆமா, இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ம் அர்த்தநாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனே இதுல என்ன சந்தேகம்? அர்த்தநாரினா பாதி சிவன் பாதி பார்வதி அப்படிங்கிறது தானே? அப்படி நீங்க சொல்றது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா உண்மை அதுவல்ல. நாம இதுநாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பொதுவான புரிதல் முற்றிலும் தவறானது அப்படிங்கறது இந்த மூலக்காணொளி ரொம்ப தெளிவா உடைக்குது. ஆமா, அந்த வார்த்தையோட ஆழத்தை நாம கொஞ்சம் தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தா மிகப்பெரிய உண்மை நமக்கு விளங்கும். அர்த்தநாரி அப்படின்ற வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிப்போம். அர்த்தம் அப்படின்னா பாதி, நாரி அப்படின்னா பெண். அவ்வளவுதான். ஆ, ஒரு நிமிஷம். இந்த வார்த்தையில ஆண் அப்படிங்கிற சொல்லோ அல்லது சிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ எங்கேயுமே ஒட்டிக்கிட்டு இல்லையே. அதுதான் விஷயமே. பாதி பெண் அப்படின்னு மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்லுதே தவிர மீதி பாதி என்ன அப்படிங்கறத அது சொல்லவே இல்ல. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோணம். பாதி பெண் அப்படின்னா ஏன் அந்த மீதி பாதிக்கு அவங்க பேரே வைக்கல? அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல வெளிப்பட்ட நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய உருவம் கொண்ட எல்லாமே சக்தி, அதாவது பெண்தன்மை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓ, அதனாலதான் இயற்கையாவே உருவம் கொண்ட நதிகளுக்கு கங்கை, யமுனை, கோதாவரி அப்படின்னும் பெயர்கள் வச்சிருக்காங்களா? ஆமா, பல பிரம்மாண்டமான மலைகளுக்கு கூட பெண்களோட பெயர்களையுமே நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. எந்த ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம், ஒரு ஃபார்ம் இருக்கோ அதை நாம ஒரு பெயர் சொல்லி அழைக்க முடியும். அந்த வடிவம் கொண்டவை எல்லாமே சக்தி தான். அப்படியென்றால் அர்த்தநாரி அப்படிங்கிற வார்த்தையில சொல்லப்படாத அந்த மீதி பாதி என்ன? அது பேரிடப்படாத, எந்த ஒரு உருவமும் இல்லாத, மனித அறிவால முழுமையா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு எல்லையற்ற நிலை. அது ஆணா பெண்ணா அப்படின்னு கூட வரையறுக்க முடியாத ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு விஷயம். அதனால தான் அதுக்கு அவங்க பேரே வைக்காம அமைதியா விட்டுட்டாங்க. இது உண்மையிலே பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்குது. கண்களால் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, நம்மால உணரக்கூடிய எல்லாமே சக்தி வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு மிகப்பெரிய தர்க்கம் எழுகிறது. ஆம், சொல்லுங்க. இப்போ ஒரு மரத்தை பார்க்கறோம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அதனாலதான் மரம்னு பேரிட்டு அழைக்கிறோம். ஒரு மலைய பார்த்தா மலைன்னு சொல்றோம். ஆனா ஒரு வடிவமே இல்லாத, கண்ணுக்கே தெரியாத ஒண்ணுக்கு நீங்க எப்படி பெயர் வைப்பீங்க? அதுக்கு என்ன அடையாளம் கொடுப்பீங்க? கரெக்ட். இங்கதான் நம்ம கலாச்சாரத்துல காண முடியாத அந்த ஒரு சூக்ஷ்மமான பகுதிக்கு எந்த பேரும் வைக்காம அது அரூபமாகவே அப்படியே விட்டிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஒரு நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம காணொளியில இத பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. நவீன உளவியல்ல மனித மனதோட நிலைகளை மூணா பிரிப்பாங்க இல்லையா? ஆமா, சைக்காலஜில சொல்ற அந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் அன்கான்ஷியஸ் மைண்ட், இது அப்படியே நாம இந்த சிவம் சக்தி தத்துவத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நனவு நிலை, ஆழ்மனது, இதுக்கும் இந்த அர்த்தநாரி தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுல அந்த உணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மனிதனுக்குள்ள இருக்கிற எந்த விதமான சலனமும் இல்லாத, எந்த அடையாளமும் இல்லாத, முற்றிலும் அமைதியான ஒரு ஆழமான இருப்பு. அந்த ஆழமான நிலைதான் சிவம் எனப்படும் அரூப நிலை. அங்க எந்த அசைவும் இல்ல, வடிவமும் இல்லை. அப்போ சக்தி? அதே சமயம் நாம தினசரி விழிப்புணர்வோட இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த உடலும், பல எண்ணங்கள், சலனங்கள் நிறைஞ்ச நம்மோட நனவு மனசும் இருக்கு பாருங்க, அதுதான் சக்தி எனப்படும் வடிவ நிலை. ஓஹோ, அப்போ செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற, அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது எல்லாமே சக்தி. ஒரு சலனமே இல்லாத ஆழமான அமைதிதான் சிவம். எக்ஸாக்ட்லி. இந்த காணொளியில இந்த மூலக்கதைய ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு மிக நுட்பமான பார்வை முன்வைக்கப்படுது. அது என்ன பார்வை? பொதுவாவே நம்ம சமூகத்துல ஆண்கள் பெரும்பாலும் பெண்களோட புறத்தோற்றத்தை, அதாவது வடிவத்தை மட்டுமே அதிகமா கவனிக்கிறாங்க. அவங்களால ஒரு வடிவத்தை தாண்டி அரூபமான விஷயங்களை பார்க்கறது கொஞ்சம் சிரமம்.
ஆனா பெண்களால ஆண்களோட உருவத்தை தாண்டி அந்த வடிவத்துக்குள்ள ஒழிந்திருக்கிற அரூபமான அன்ப, அக்கறைய, ஒரு உணர்வை மிக எளிதா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த காணொளி ஆழமா சுட்டிக்காட்டுது. அதாவது வடிவமாகிய சக்தியால மட்டுமே அரூபமாகிய அந்த சிவத்தை, அந்த உணர்வை முழுமையா உணர முடியும் அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா இது விளக்குது. சரியா? ஆமாம், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வெறும் அறிவியலாவும் தத்துவமாவும் மட்டும் இதை நாம பார்க்கணும். இது ஒரு அருமையான சிந்தனை. ஆனா நேர்களே, இவ்ளோ நேரம் நாம பேசுனதை கேட்டுட்டு இது ஏதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தத்துவம், இது எனக்கும் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அன்றாட வாழ்வுக்கும் எப்படி பயன்படும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, தேரியை விட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய உரையாடல அந்த பிராக்டிக்கலான பயன்பாட்டை நோக்கி நகர்த்துவோம். உங்களுக்கு திருவண்ணாமலை ரமண மகர்ஷிய பத்தி தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய மகான் அவர். அவர் தன் வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாதவர். ஆனா அவருடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல அவருக்கு மிக கொடிய புற்றுநோய் வந்தது. ஆமா, அது ஒரு சோகமான விஷயம். யாருக்கும் எந்த தீங்குமே செய்யாத ஒரு மாமுனிவருக்கு ஏன் அத்தனை கொடூரமான வலி நிறைந்த ஒரு நோய் வரணும்? இது பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடிய இந்த காணொளி ஒரு அதிரடியான கோணத்துல முன்வைக்குது. ரமண மகரிஷி தன்னுடைய வாழ்க்கையில சிவன, அதாவது அந்த மூலத்தை, எந்த உருவமுமே இல்லாத அந்த அரூபத்தை மட்டுமே தேடி போனார். ஓ! ஆனா அவர் இந்த உடல் அப்படிங்கிற சக்தியை மதிக்காம முற்றிலும் புறக்கணிச்சிட்டார். அதாவது தவம் தியானம்னு மட்டுமே இருந்து உடலுக்கு தேவையான விஷயங்களை அவர் கண்டுக்கவே இல்ல. கரெக்ட். உடம்ப கவனிக்காம விட்டதுனால தான் அந்த புறக்கணிக்கப்பட்ட சக்தி அவருக்கு நோயாக மாறி துன்பத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த வீடியோ உடைக்குது. இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஆனா சிந்திக்க வைக்கிற விஷயமா இருக்கு. சிவம் அப்படிங்கிற உயர்ந்த நிலையை அடையணும்னா கூட சக்தி அப்படிங்கிற இந்த உடல் முழுமையான ஆரோக்கியத்தோட இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. சரியா சொன்னீங்க. நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியதோட அவசியத்தை இதுவிட ஆழமா யாராலும் பதிவு செய்ய முடியாது. அதனாலதான் சித்தர்கள் காயகல்பம் எல்லாம் உருவாக்குனாங்களா? ஆமா, இது முழுமையா உணர்ந்த காரணத்தினால தான் நம்ம ஊர் சித்தர்கள் காயகல்பம் மாதிரியான அற்புதமான வழிமுறைகளையும் பிரம்மாண்டமான சித்த மருத்துவ முறைகளையும் நமக்காக உருவாக்கி விட்டுட்டு போனாங்க. இந்த தத்துவத்தை ஒரு எளிய உதாரணம் மூலமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒரு படகு மாதிரி. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதி. ஓகே. நீங்க அந்த நதியை கடந்து சிவம் எனப்படும் அந்த இறுதி உண்மையை அல்லது முழுமையான அமைதியை அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்க பயணம் செய்யற அந்த படகை எந்த ஓட்டைகளும் இல்லாம மிக சரியா பராமரிக்கணும். அதாவது படகுல ஓட்ட விழுந்தா நதியை கடக்க முடியாது. கண்டிப்பா. உடம்ப சரியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அந்த நதியை கடக்க முடியும். படகு கவனிக்காம நான் போற இலக்கு மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சா பயணத்தோட பாதியிலேயே அந்த படகு முழுகிடும். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இதோட முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய விரும்புற ஒரு தேடலாளரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்துல CEO ஆகணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனிதரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இருக்கிற விதிமுறைகள் ஒண்ணுதான். சக்தியான உங்களுடைய இந்த உடலையும் உங்களோட மனதையும் மிகச் சிறந்த ஆரோக்கியத்தோட நீங்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நிச்சயமா. அப்படி உங்க உடம்ப பராமரிக்காம சிவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உங்களுடைய இறுதி இலக்க, அது எந்த இலக்கா இருந்தாலும் சரி, உங்களால ஒருபோதும் அடையவே முடியாது. வெறும் கனவுகளை மட்டும் சுமந்துகிட்டு உடம்ப உதாசீனப்படுத்தினா பிருங்கி முனிவருக்கோ அல்லது ரமணருக்கோ ஏற்பட்ட அதே தடை கற்கள் தான் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கறத இந்த காணொளி ஒரு மிகச்சிறந்த பாடமா நமக்கு உணர்த்துது. நீங்க உலகியலோடு இதை இணைத்து பேசும்போது இதனுடைய பரிமாணம் இன்னும் பிரம்மாண்டமா விரியுது. இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்க சிந்தனைக்காக ஒரு மிக முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். என்ன கேள்வி அது? இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலப்பொருளோட அடிப்படையில கொஞ்சம் விரிவா சிந்திச்சு பாருங்க. இந்த ஸ்தூலமான மனித உடல் அப்படிங்கிறது இலக்கை அடைவதற்கான ஒரு முக்கியமான கருவி, ஒரு படகு அப்படின்னு பார்த்தோம். ஆமாம். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல நாம எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல எந்த உருவமும் இல்லாத, தொட முடியாத ஒரு தரவுகளா, அதாவது ஃபார்ம்லெஸ் டேட்டாவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமாம்.
இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் நாம ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டியா மட்டுமே இருக்கோம். சரியா சொன்னீங்க. நம்முடைய இருப்பு பல மடங்கா பெருகிவிட்ட இந்த டிஜிட்டல் மாய உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு அரூபமான நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இப்படி டேட்டாவா மாறிப்போன இந்த உலகத்துல அறிய முடியாத அமைதியான சிவம் அப்படிங்கிற அந்த எல்லையற்ற நிம்மதியை தேடுறது முன்பை விட நமக்கு சுலபமாகிடுச்சா? ஆ, அல்லது எந்த ஒரு வடிவமுமே இல்லாத கண்ணுக்கே தெரியாத இந்த டேட்டா உலகமே நம்ம உண்மையான இலக்கிலிருந்து நிஜமான அமைதியிலிருந்து திசை திருப்பிடுச்சா? ஒருவேளை நாம் அனைவருமே உடம்ப மறந்து டிஜிட்டல் உலகிலேயே வாழும் நிரந்தர பிருங்கி முனிவர்களா மாறிக்கிட்டு இருக்கோமா? ரொம்பவே ஆழமான ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்துற கேள்வி இது. நாம நிஜ உலகத்துல படகு ஓட்டிக்கிட்டு இருக்கோமா, இல்ல டிஜிட்டல் உலகத்துல வெறும் வண்டா சுத்திட்டு இருக்கிறோமான்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய தருணம் இது. இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க நேயர்களே. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள்.